என் பேர் தேசியமணி. பெருந்தலைவர் காமராஜர் வச்ச பேர் இந்த பேர். அதனால் இந்த இடத்துல எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். சிறு சிறு வியாபாரமாக அந்த காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எந்த விதத்துலேயும் குறைபாடு இல்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து 0 பாயிண்ட் அக்கௌண்ட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பித்து வச்சுருந்த இதில் நான் போய் அக்கௌண்ட்டில் சேர்ந்துருந்தேன் கனரா பேங்கில். அப்போ 10,000 ரூபா லோன் தரதா தகவல் சொல்லவும் தீர விசாரித்து அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், பேங்க் அதிகாரிகள் விசாரித்து 10,000 ரூபா லோன் கொடுத்தாங்க. அதை சரியாக கட்டி முடித்த உடனே அடுத்து ஒரு சில நாள் கழித்து மீட்டிங் போட்டு 20,000 ரூபா லோன் கொடுத்தாங்க. அந்த இதையும் சரியாக கட்டி முடிச்சிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறமா 50,000 ரூபா லோன் கொடுத்தாங்க. அந்த 50,000 ரூபா லோனையும் நல்லபடியாக கட்டி முடிச்சுட்டு 4வது லோன் கேட்கலாமா அப்படின்னு கேட்க போனேன். ஒரு மாதம் கழிச்சு வாங்க, ஆடிட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாதம் கழித்து அவங்களே கூப்பிட்டு நீங்கள் வந்து பேங்க்கில் லோன் வாங்கிக்கோங்க, 50,000 ரூபா லோன் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதை வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் கடைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பத்திரிக்கையில் தினமலரில் இது பத்திரிக்கையில் செய்தி ஒன்று வந்துச்சு. இந்த மாதிரி சாலையோர வியாபாரிகளுக்கு இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம், இவ்வளவு பண்ணியிருக்கோம்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பத்திரிகை பேட்டியை பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம பேசினா நல்லா இருக்குமே சொல்லிட்டு எனக்கு வர்ற வாடிக்கையாளர்கிட்ட வச்சு பேசும்போது நீ ஒரு சின்ன கடிதம் எழுதி போடுங்கன்னு சொல்லி ஒரு படித்த இளைஞர்களை வச்சு கடிதம் எழுதி போட்டேன். இங்கே ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும் கடிதம் எழுதி போட்டேன். என்ன எழுதினீங்க? அதில் வந்து இந்த மாதிரி 3 தடவை வாங்கி கட்டி முடிச்சிட்டேன், 4வது தடவை வாங்கிட்டேன். உங்களுடைய தொண்டும் தொடரணும். எங்களை மாதிரி நான் சாலையோர வியாபாரிகளுடைய வளர்ச்சியும் மென்மேலும் நலமறையிறதுக்கு நீங்கள் தான் வழிவகுக்கணும். நீங்கள் தான் 0 பாயிண்ட் அக்கௌண்ட் தொடங்குனீங்க அப்படின்னு சொல்லி அந்த இதில் எழுதியிருந்தேன். அது கிடச்சி அதில் அந்த டெல்லியிலேருந்து அதிகாரிகள் ஒருத்தர் ஹிந்தியில் பேசினார். எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு 10 நிமிஷம் கழித்து ஒரு அம்மா தமிழில் பேசிச்சு. தமிழில் இப்போ சொன்ன விவரங்களை பூரா சொன்னேன். சரின்னு ஏற்றுக்கிட்டு ஒரு 6-7 நாளைக்கு அரிச்சு இந்த கடிதத்தை அனுப்பிச்சுட்ருந்தாங்க. யார் அனுப்பியிருக்காங்க? அங்கேருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சுட்ருக்க மாதிரி அனுப்பிச்சுட்ருக்காங்க. அந்த கடிதம் தான் இது. இந்த கடிதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி இப்படி ஒரு லெட்டருக்கு, இப்படி ஒரு சின்ன லெட்டருக்கு இவ்வளோ பெரிய மரியாதை இருக்குன்னு நாங்கள் எதிரே பார்க்கல. அவ்வளோ பெரிய ஆனந்தம், ஆர்வம், ஆச்சரியம்.